ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம், அதில் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு கர்த்தரின் நன்மை உன்னை தொடரும் அப்படிங்கிற வார்த்தையை ஆவியானவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்களிக்கிறார். கர்த்தரின் நன்மை உன்னை தொடரும். ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு நன்மை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமாவா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து நன்மை வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின எபினேசர், இம்மானுவேலர், ஆமென், நமக்கு உதவி செய்தவர், இனிமேல் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். வாசித்த அந்த வேத வசனத்தை பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறன, உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுடைய நன்மை உன்னை தொடரும். ஆமாம், கர்த்தருடைய நன்மையானது ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு தந்துட்டு அல்லது கொடுத்துட்டு அதை நிறுத்துகிறது அல்லவே அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்மை அப்படிங்கிறது பலவிதமான காரியம் இருக்கலாம். ஒன்று சுகம், ஆண்டவருடைய நன்மை. ஆமாவா இல்லையா? தோத்திரம். நம்ம சுகத்தோடு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமாம், நிருபத்தில் எழுதும்போது யோவான் இப்படி எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன இருக்கணும்? சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய தெய்வம் சுகத்தை விரும்புகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். சுகம் ஒரு நன்மையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு ஒரு நன்மையாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? வேதம் சொல்லு, கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. உங்களை என்னை அவர் தான் பாதுகாக்கணும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பிரயாணமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற இடமா இருக்கட்டும். கடந்த நாட்களில் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மழை காலத்தில் மழை அதிகமாக பெஞ்சு கட்டடம் சுவர் இடிந்து விழுந்து தோத்துரும். ஆமாம், ஒரு வாலிப தங்கச்சி, நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலேயே வாலிப தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல் இன்னும் சில கிராமங்களில் தோத்துரும். அதுபோல் ஒரு விபத்துகள் சம்பவித்து கட்டடங்கள், வீட்டில் படுத்திருக்கிற அவங்க வீடு இடிஞ்சு விழுந்து இறந்து போனதாக நியூஸில் நான் பார்த்தேன். அப்படி என்ன தோத்துரும் நம்முடைய கிராமங்களில், நம்முடைய பட்டணங்களில் மழை பெய்யுது தோத்துரும். ஆனால் தெய்வம் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கவே முடியும். எத்தனையோ தோத்திரம் அந்த வாகன விபத்துகளை குறித்து நம்ம பார்க்குறோம். வாகன விபத்துகள், ஆமாம், அந்த விபத்துகள் எல்லாம் நம்மளும் வாகனத்தில் சொல்லுறோம். பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம் தோத்துறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை தெய்வம் இதுவரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். அது ஒரு நன்மை அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அது மாத்திரம் இல்லை, சமாதானம் தோத்துறோம். சமாதானம் ரொம்ப பிரதானமானது. ஆமாம், எவ்வளவுதான் நமக்கு ஆஸ்திகள் இருந்தாலும் கூட சமாதானத்தோடு நம்ம இருக்கணும். வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் சமாதானம் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தாவீது சொல்ல, நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லும்போது சொல்லார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அப்போ சமாதானம் ஒரு நன்மையாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் சுகம், நீங்களும் நானும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணம், பொருளாதாரம், அது நமக்கு அவசியமாக தேவையான ஒன்று. வேதமே சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு. பணம் இல்லைன்னா இப்போ உள்ள நாட்களில் நம்ம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் நன்மை. ஆண்டவர் சொல்லுகிற நன்மை உன்னை தொடரும். இந்த நன்மை எல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நன்மை உன்னை தொடரும். இந்த நன்மை உன்னை
தொடரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்க, கர்த்தர் சொல்ற 85வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நல்லா கவனிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு அலையிலே சொல்லுவோமே, கர்த்தர் நமக்கு தர்றாருன்னா எப்படி தருவாரா? நன்மையானதை தருவாராம். வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒருவேளை கடந்த 10 மாதங்களும் சில காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்து இதுவரைக்கும் கிடைக்கலையா? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா ஆண்டவர் இந்த 11வது மாதத்தில் இந்த முதல் நாளில் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு நன்மையானதை தரப்போகிறாரு. இதுவரைக்கும் நீ காத்திருந்து இதுவரைக்கும் அதை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு ஏமாற்றத்தோடு தோல்வியோடு கூட சோர்ந்து போல நிலை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே சிறப்பானதை தர விரும்புகிறவர். நம்ம நினச்சது மாதிரியா இப்போ இருக்கிறத கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு உலக கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வெந்தது போதும் முந்தியில் போடு அப்படிம்பாங்க. வெந்தது போதும் முந்தியில் போடு அப்படின்னு கிராமத்தில் அப்படி ஒரு பழமொழி. இப்போல்லாம் அதை மறந்து வச்சு போல எல்லாத்துக்கும் தோத்துரும். ஒருவேளை போய் இப்போ இந்த பிச்சை கேட்குறவன் போய் பிச்சை கேட்டானா, சோறு வெந்துக்கிட்டு இருக்குன்னு, வெந்தது போதும் முந்தியில் போடுதாய் அப்படின்னு முன்னாடியெல்லாம் அந்த துண்டில் வாங்குவாங்க, தோத்துரும். அப்போ அவன் சரின்னு சொல்லி இவன் கேட்குறான்னு சொல்லி முந்தியில் போட்டாப்பிள்ளையான். முந்தியில் போட்டால் அது வடிக்கலை வைக்கலை, அப்படி அள்ளி போட்டதுனால வடிஞ்சிக்கிட்டே போயிருக்குது. அப்போது இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னப்பா இப்படி வடிஞ்சிட்டு போகுதுன்னு, வாய் கொழுப்பு சிலையில் வடியுது அப்படின்னு. ஆமாம், தோத்துரும். எப்போவுமே ஆண்டவர் அவசரப்பட்டு எதையும் செய்கிற தேவன் அல்ல, அவசரப்பட்டு எதையும் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிறார்னா சிறப்பானதை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்களும் நானும் சிறப்பானவர்கள். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சிறப்பானதை தர அவர் விரும்புகிறார். யாத்திராம புஸ்தகம் 3:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறாரு? 3:8 நீக்கி அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணுகிறார். 7 விதமான ஜாதிகள் அங்கே இருக்குதப்பா, அந்த ஜாதி அனுபவிக்கிறாங்க. அது என் பிள்ளைகளுக்காக நான் பார்த்து வைத்த ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமும் நலமுமான ஒரு தேசத்தை வாக்கு பண்ணுகிறாரு. அந்த தேசத்தை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். சிறப்பானதை தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். தோத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்திற்காக பார்த்து வைத்ததான ஒரு தேசம் அந்த கானான் தேசம். ஆமென் சொல்லுங்க. என்னாகம புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 12 தோத்திர தலைவர்கள் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்து விட்டு அங்கிருந்து ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க. நாங்கள் பார்த்து வந்த தேசம் மிகவும் நல்ல தேசம், அங்க பாலும் தேனும் ஓடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்லுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. இவங்க கூட இத்தனை வருஷம் நாங்களும் 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றி பார்த்துட்டோம், அப்படி ஒரு தேசத்தை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, இப்போது கேட்டதில்லை. கர்த்தர் சொன்னார், நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அதைத்தான் வேவு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, உண்மையாகவே அது நல்ல தேசம், கர்த்தர் சொன்ன தேசம் நல்ல தேசம், நாங்கள் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது. அப்படின்னா என்ன? கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், சிறப்பானதை தர விரும்புகிறார், நன்மையானதை தர விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 1-10 வசனங்களை நீங்கள் சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே திருமண வீட்டில் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி தவிக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்கிறாங்க, இயேசு ஒரு வேலைக்காக காத்திருக்கிறாரு. அந்த வேலை வந்தபோது கச்சாடிகளை தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. வேலைக்காரர்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, மொண்டு அதை விளம்ப சொல்கிறாரு. இப்போ விளம்பின உடனே அதை சாப்பிட்டு பார்த்தவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே முன்னாடி நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பின்னாடி ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க, ஆனால் நீரோ இதுவரைக்கும் சிறப்பானதை வச்சுருந்தீர் ஐயா. அல்லேலூயா. இந்த சிறப்பு எங்கேருந்து வந்ததுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அப்போ கவனிங்க, எப்போவுமே தெய்வம் ஒரு வேலை தோத்துறங்க அவர் கொடுக்கிறார்னா அது சிறப்பானதை கொடுக்க அவர் விரும்புகிறாரு.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 24:35 பார்க்கும்போது எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறார். அவர் வெள்ளி பொண்ணு ஒட்டகங்கள் வேலைக்காரர்களோடு கூட கழுதைகளோடு கூட அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். இது ஒரு நன்மை. ஆமென் சொல்லுங்க. சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அந்த நன்மை அதோட ஸ்டாப் ஆயிருச்சா? இல்லை இல்லை இல்லை. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 முதல் 14 வசனங்களை பார்க்கும்போது ஆசீர்வதித்தபடினால் பலனடைந்தான், இருந்தபடியால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமோட அந்த நன்மை ஸ்டாப் ஆகல, அதோடு நிக்கல, அந்த நன்மை தொடருகிறது. ஈசாக்குக்கு தொடர்கிறது. தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தா 100 மடங்கு நெஞ்சான். வர வர அப்படிங்குது, வர வர அவன் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதோட நிக்கல. அடுத்து நீங்க ஆதியாகமம் 32:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்லுகிறான், ஈசாக்குடைய குமாரன் பாத்திரன் அல்ல, ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. இப்ப யாக்கோபு சொல்றான், யாரு? ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு சொல்றான், வெறும் கோலும் கையுமா போனேன், இப்ப 2 பரிவாரங்கள் உடையவனா இருக்கிறேன். அப்ப புரிந்து கொள்ளுங்க, நன்மை தொடருகிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய தொடர்ந்து விட்டால், வாக்கு பண்ணிவிட்டா, அந்த நன்மை அவனோடு ஸ்டாப் ஆகாது, அந்த நன்மை தொடரும். அதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். நன்மை உங்களை தொடரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா, நல்ல கவனிய, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நோக்கி பாருங்கள், இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து, ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்லாரு, உங்க ஆபிரகாமை நோக்கி பாரு, உனக்கு அடையாளமா நான் வைக்கிறேன். அவன் ஒருத்தனா இருந்தான், அவனுக்கு நான் வாக்கு பண்ணேன், அவனை ஆசீர்வதித்தேன். உங்க சாராளை நோக்கி பாருங்க, அவளை ஆசீர்வதிச்சேன், பெருக பண்ணினேன். நீ அங்க பாரு, அவங்கள பாரு, அவங்களுக்கு வாக்கு பண்ண அதே தேவன் உனக்கும் வாக்கு பண்ணுகிறா. அல்லேலூயா. நன்மை இந்த மாதத்தில் உங்களை தொடரும். அப்போ நன்மை ஸ்டாப் ஆகாது, நன்மை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நன்மை அவற்றிருந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த நன்மையை நம்ம சுதந்திரிக்க என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா, நன்மை தொடரணும்னா ஒரு 3 காரியம் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க. 1, தேவனின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். ஏது வில்லாதிருந்தும் இருக்கவில்லை. கையை வைத்தவர்கள் எல்லாம் சொல்லுங்க, தோத்திரம். நன்மை உங்களுக்கு தொடர வேண்டும். அதான் சொல்றார், ஆபிரகாமை நோக்கிப்பார். அவனுக்கு நன்மை தொடர்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனின் வார்த்தையை என்ன விசுவாசித்தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுவாரானால் அந்த வார்த்தையை 100% விசுவாசியுங்கள். ஆமென். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். தோத்திரம். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது 4வது வசனம், அந்தப்படி அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான்.
அப்படியே நம்பினா. நான் சொல்றேன், கர்த்தருடைய நன்மை உங்களை தொடர வேண்டுமானால் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. எல்லாம் எதிர்மறையாக காணப்பட்டாலும் வார்த்தையை விசுவாசிங்க. வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் எவ்வளவு தேவையோடு கூட இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவரே சொல்லுங்க, காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். நிரம்பிச்சா இல்லையா? நிச்சயமாக தோத்துறோம். ஆண்டவரால் கூடாத காரியம். உங்களுக்காக ஒரு வாசலை திறக்க அவர் போதுமானவருங்க. உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தரே திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப செய்ய வேண்டிய முதல் காரியம், வார்த்தையை விசுவாசிங்கள். ஆமென் சொல்லுங்க. நன்மை உங்களை தொடரும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தை பேசுங்கள். ஒன்று வார்த்தையை விசுவாசிங்க, இரண்டாவது விசுவாசத்தை பேசுங்க. தோத்திரம். அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் தோத்திரம். அவன் ஒருவரை கூட வார்த்தையை சந்தேகப்படலை. வார்த்தை அப்படியே நிச்சயமாக அது செய்வார் அப்படின்னு அவன் நம்பினது மட்டுமல்ல, அதையே அறிக்கை செய்கிறான். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். நான் சொல்கிறேன், தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன விசுவாசம்? கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். இது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகையால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசேட்ட கர்த்தர் சொல்லாரியா, நான் உன் வாயோட இருக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் உங்க கூட இருக்கிறதா நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ற, நான் உன் வாயோட இருக்கிறேன். அப்படின்னா என்ன? தோத்திரம். ஆண்டவர் வாயோட இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உண்டாக கடவுது. நம்புங்க, உண்டாக. அது எப்படிங்க நம்ம சொன்னா நடக்குமா? வேற எப்படி நடக்கும்? அது எப்படி நான் சொன்னா நடக்குமா? ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. பூமி உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு, உண்டாகுது. தோத்திரம். வானம் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது. சொன்னாரா இல்லையா? அப்ப கர்த்தர் சொன்னது அப்படியே அவர் சொல்ல, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நானே பேசுவேன்ப்பா. அப்படின்னா என்ன? நீங்க வாயை திறந்தா கர்த்தர் பேசணும். அவர் இந்த மாதம் முழுவதும் உங்க வாயோட இருக்க விரும்புகிறாரு. கெட்ட வார்த்தையை பேசிடக்கூடாது, யாரையும் ஜபிச்சிடக்கூடாது, ஆசீர்வதிக்கிற ஒழிய சபியாதிருங்கள் அப்படி இருக்கிறாரு. இந்த வாயோட கூட கர்த்தர் இருப்பேன் அப்படிங்கிறாரு. மோசேட்ட சொல்ல, நான் உன் வாயோட இருந்து நான் பேசுவேன்ப்பா, நீ வாயை திறந்தா போதும். அதைத்தான் வேதம் சொல்லுது, வாயை விரிவாக தர, நன்மையினால நான் நிரப்புவேன். நீ வாயை திறந்தாலே போதும், நான் பேச ரெடியா இருக்கேன். வேதம் அப்படித்தான் சொல்லுது. பேசுகிறவன் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுவார். ஆமா. அப்படின்னா என்ன? நீங்க இந்த மாதத்தில் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை எதை பேசணும்னா, எதை பேசணும்? வறுமையை பேசாதீங்க, கடனை பேசாதீங்க, கஷ்டத்தை பேசாதீங்க. தோத்திர விசுவாசத்தை பேசுங்க. விசுவாசித்தால் போதாது, அந்த விசுவாசத்தை பேசுங்க. தோத்திரம். கர்த்தர் எனக்கு இது தருவார், எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்க போகுது, எனக்கு ஆண்டவர் இதை செய்ய போறாரு. விசுவாசத்தையே நீங்க பேசுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பொருள் வேணும், அந்த பொருளை நீங்க பாருங்க. எந்த கடையில் பஸ் இருக்குது வாங்கிடுவீங்க அப்படின்னா. தோத்துரு. கடையில் போய் பார்க்கறதுனால ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி ஒரு கடையில் பார்த்துட்டீங்கன்னா, இந்த பொருள் என் வீட்டில் இந்த இடத்துல இருக்குது. ஒரு பீரோல, ஒரு கட்டிலோ, ஒரு நகையோ கூட பார்க்குறீங்க, அது காத்துலையே கழுத்துலையே போட்டது மாதிரியே பாருங்க. எங்க வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுங்க. நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதையுமே சுதந்திரிக்க முடியவே, நன்மை தொடராது, அது ஸ்டாப் ஆயிரும். நன்மை தொடர வேண்டுமானா விசுவாசத்தை என்ன செய்யுங்க? பேசுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை நீங்க பிரியப்படுறீங்களோ அதை நீங்க அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின். எதுல நீங்க பிரியப்படுறீங்க? நன்மையை பிரியப்பட்டீங்கன்னா நன்மையை பேசுங்க, அற்புதத்தை பிரியப்பட்டீங்கன்னா அற்புதத்தை பேசுங்க, சுகத்தை பிரியப்பட்டீங்கன்னா சுகத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பிரியப்பட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை பேசுங்க. சாபத்தை பேசாதீங்க, குறைகளை பேசாதீங்க. தோத்திரம். கஷ்டத்தை என்ன செய்யாதீங்க. என்ன இருக்கு இங்க? என்ன இருக்கு? எனத்த இருக்குது,
உனக்கு வாக்கப்பட்டு என்ன கண்டோம், அதை கண்டோம், இதை கண்டோம், அப்படியெல்லாம் பேசாதீங்க. தோத்துறோம். ஆமாம், கர்த்தர் எனக்கு நல்ல கணவனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்ததுக்காக உமக்கு ஆண்டு சொல்லுவார். ஆமேன் ஆமேன்னு சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல ஆமேன்னு அப்படி மாறுவாங்கங்க. பிள்ளைங்க அப்படி மாறுவாங்க, கணவன் அப்படி மாறுவான், மனைவி அப்படி மாறுவாங்க. விசுவாசத்தை பேசுங்க. அல்லேலூயா. அவர் தான் நல்லவர் கிடையாது, இல்லை பேசாமல் விட்டுற வேண்டியதானே. பிறகு அவரை போட்டு தொங்கிட்டு கிடக்கணும். எவரை? கணவரை. இந்த மனுஷனுக்கு போய் வாக்கப்பட்டு விட்டுற வேண்டியதானே. என்ன செய்ய விட முடியல. ஆஞ்சல நல்லதை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, மரணத்தை பேசாதீங்க. எப்படி ஆகுமோ, ஏதாவது ஆயிருமோ, செத்துருவனோ பேசாதீங்க. தோத்துறோம். நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை தருவா, கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவா, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை தருவா. ஆமென். என் தொழில் வியாபாரம் அவன் செழிக்கும், இந்த மாதம் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுவா, கர்த்தர் எனக்கு நல்ல வேலைகளை தருவா, செய்யக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை முன் வச்சு பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க, நன்மை உங்களுக்கு தொடரும். ஆமென் சொல்லுங்க. நூற்றி 16வது சங்கீதத்தில் 10வது வசனம், சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதைத்தான் சொல்கிறேன், விசுவாசத்தை பேசுங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யாத்ராம புஸ்தகம், யாக்கோபினுடைய நிருபம், யாக்கோபினுடைய நிருபம் 2வது அதிகாரம் 23வது வசனம். விசுவாசித்தான் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. 3வது தேவனுக்கு என்னவாங்க? சிநேகிதராய் மாறுங்க. 1 விசுவாசிங்க, 2வது விசுவாசத்தை பேசுங்க, 3வது அவருக்கு சிநேகிதராக மாறுங்க. உங்களுக்கு ஒரு டியர் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சாகிற வரைக்கும் சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் பிரியவே இல்லையாம். அப்படி ஒரு இணை பிரியாத சிநேகிதர்களாக இருந்தாங்களா. உங்களுக்கும் சில நண்பர்கள், உங்களுக்கு திருமணமான நீங்கள் வாலிப வயசில் உங்களுக்கெல்லாம் நண்பர் இருப்பாங்க, இப்போவும் சில நண்பர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அடிக்கடி எப்படியும் பேசுவீங்க, வாரத்தில் 1 முறை 2 முறையாவது பேசுவீங்க. நான் சொல்ல ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு அடிக்கடி பேசுவீங்க. அப்போ தேவன் உங்களுக்கு சிநேகிதனாக இருந்தால் அவரோடு கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. வேலை செய்ய இடத்துல பேசுவீங்க, போகும்போது நடக்கும்போதெல்லாம் பேசுவீங்க. ஆபிரகாம் தேவனுக்கு என்னவானானா? நான் சொல்கிறேன், தோத்திரம், நான் ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, இல்லை இங்கே இருக்கிற அபி ஒரு கோடீஸ்வரர், இல்லாட்டா ஜெயசீலம் ஒரு கோடீஸ்வரர். இப்போ கோடீஸ்வரர் யார் கூட பழகுவார்? நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் 6 தான் முடிப்பேன். கோடீஸ்வரர் யார் கூட பழகுவார்? கோடீஸ்வரர் கூட. அப்போ கோடீஸ்வரரோடு பழகிறவர் எப்படி தான் இருக்கணும்? நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்போ தேவனுக்கு நீங்களும் நானும் சிநேகிதராக இருந்தால் நீங்களும் நான் எப்படி மாறிடுவோம்? உங்களுக்கு புரிகிறதா? அதுதான் காரியம். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக மாறினா? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரோடு கூட சிநேகம் வச்சதுனால இவனுக்கு வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் கர்த்தர் மாற்றினார். ஏன்னா நீ ஏன் சிநேகிதன்டா? நீ பிச்சைக்காரனா இருக்கவே கூடாது, நீ தரித்திரனா இருக்க. ஏன்னா நீ தரித்திரனா இருந்தால் எனக்கு தான் அசிங்கம். கர்த்தரோடு கூட ஆபிரகாம் சிநேகிதனாக இருந்தானா. காரணம் என்ன? அவன் சிநேகிதனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு நன்மையினாலே நிரப்பினா, நன்மை அவனை தொடர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா 15:15 சொல்லாமல் கவனிங்க. இயேசு சொல்றாரு, நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்பா, நீங்க எனக்கு சிநேகிதர். இயேசு யார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல
அவர் தான் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதர் சிநேகிதி அப்படின்னு. அப்போ இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் சிநேகிதரோடு நான் பேச போகிறேன், என் சிநேகிதரோடு நான் பழக போகிறேன், என் சிநேகிதரோடு நான் நேரத்தை செலவிட போகிறேன். அவரை சிநேகிதராய் நீங்கள் மாற்றுங்க. மாறினா அவரை போல கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நல்லா கவனிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் எப்படி ஆயிடுவான் அப்படின்னா, அவனை மாதிரி ஞானியா மாறிடுவானா? ஒரு ஞானியோடு கூட சிநேகம் வைக்கிறவன் ஞானியா மாறிடுவானா? நான் சொல்ல, தேவனோடு சிநேகம் வைக்கிறவங்க தரித்திரம் இருக்க முடியாது, அவரை போலவே மாறிடுவாங்க. ஏன்னா அவரை பற்றி வேதம் சொல்லுது. ரோமர் 10:12 சொல்லும் போது, ரோமர் 10:12 நம்ம முடிப்போம் அதோட. ரோமர் 10:12 தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா, ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் தரித்திரமுடையவர்களாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிற. யாரெல்லாம் தேவனுக்கு சிநேகிதராய் மாறுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உண்மையாகவே நன்மையினால் அவர் திருப்தியாக்கப் போகிறார். நன்மை உங்களை தொடர வேண்டுமா? தேவனுக்கு சிநேகிதராய் மாறுங்கள்.